சரியா? ரெண்டு ராஜாக்கள் 6:8-17 දෙවෙනි රාජාවලිය දෙවෙනි දෙක රාජාවලිය අය 8 ඉඳලා 14 වෙනකම් කියවලා බලන්න. அந்த இடத்துல ரெண்டு ராஜாக்கள் 6:8-17 வரைக்கும் வாசி பாருங்க. அந்த இடத்துல எலிசாவுக்கு விரோதமாக பெரிதான ஒரு சேனை வருது. எலிசாவுடைய வார்த்தை நிமித்தமா அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு எதிர்ப்பு வருது. அப்போ என்ன சம்பவம் நடக்குதுன்னா, எலிசா தன்னுடைய வேலைக்காரனுக்கு கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்து காண்பிக்கிறாரு. எலிசாவை சுற்றி அக்கினிமயமான குதிரைகள், ரதங்கள் அவரை பாதுகாக்கும்படி இருந்தது. நீங்க ஆண்டவருடைய அழைப்புல இருக்கும்போது உங்களோட கண்கள் பார்க்காம இருக்கலாம், ஆனா உங்களை சுற்றி பெரிய ஒரு அரண் போல கர்த்தருடைய பரலோக சேனை உங்களை பாதுகாக்கும். ஆமென். உங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா தான் இருக்கும். எலிசா එලිෂාත් එක්ක හිටපු තමන්ගේ ගෝලයාට මොකද්ද වෙන්නේ කියලා පැහැදිලි නැහැ. வேலைக்காரனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா எலிசா அவனுக்காக பிரார்த்தனை செய்த போது யாத்னை கரான் பஸ்ஸே அகைன் கண்கள் திறந்து பார்க்கறான். ஹார்சஸ் දෙවියන් වහන්සේගේ සේනාව එම ස්ථානයේ තියෙන එක දුටුවා. கண்ணா அழைப்புல எங்களுக்கு சில நேரம் எங்களை சுத்தி யார் இருக்கிறீங்க தெரியாம இருக்கும், ஆனா பரலோகமே எங்களை பாதுகாக்கும். ஆனா அழைப்பு எங்களுக்கு ஒரு அரணாக இருக்கும். ஆமென். அழைப்பு எங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு பாதுகாப்பாக இருக்கும். கடைசியா உங்களோட அழைப்பு வெளியேற பெற்றது. Your calling is more precious. உங்களோட அழைப்பு வெளியேற பெற்றது. ඔබගේ කැඳවීම ඉතා උතුම් දෙයක්. உங்களோட அழைப்பு எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னா பாருங்க, யோனா என்பவன் ஒரு தனி மனிதன். யோனா කියන්නේ තනි පුද්ගලයෙක්. දෙවියන් වහන්සේ කැඳවීම ලැබපු තැනැත්තා. அவன் ஆண்டவருடைய அழைப்பை விட்டு திசை திரும்பும் போது කැඳවීමෙන් ඉවත් වී යනකොට யோனா ஆண்டோட அழைப்பை விட்டு வெளியே போன நிமித்தமா அவனுக்காக கடல்ல புயல் காத்து வீசுது. காற்று வேகம் அடிக்குது, அலைகள் மேல மோதுது, ஒரு சுனாமி. ஏன்? ஒரு மனிதனுடைய அழைப்புக்காக. யோனாவை தூக்கி கடல்ல போடுறாங்க. ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இடுறாரு, அவனை போய் விழுங்கு. ஏன்? ஒரு மனிதனுக்காக. அவன் நீ விழுங்கலாம், சாப்பிடக்கூடாது, மெல்ல முழுகாது, துப்பக்கூடாது, இழிந்தவ වමාරන්නව කට ඇතුලේ තියාගෙන දවස් 3ක්. හැබැයි කියපු දවස ගිහලා එළියට දාන්නත් ඕනේ. சொன்ன நாள்ல போய் கக்கவே வேணும். அப்ப சாப்பிட்டு இருக்க கூடாது. சும்மா போய் யோனா வந்து கரல தூணு துப்பும் போது தலை மட்டும் இருக்குது, முள்ளு கூடு மட்டும் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? சப்பி சாப்பிடல, அந்த மீன் ஜீரணிக்கல. ஒரு மீன் அவனுக்காக கட்டளையிடப்படுது. ஒரு ஆமணக்கு செடி ஒரு நாள்ல வளருது அவனை பாதுகாக்கிறதுக்காக. அது அடுத்த நிமிஷம் பட்டு போகுது. ஒரு மனுஷனுடைய அழைப்பு வெளியேற பெற்றது. அழைப்புக்காக ஒரு அண்ட சராசரங்களை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு தனி மனுஷன் ஒருத்தனுக்காக, அவனுடைய அழைப்புக்காக வானம், பூமி, கடல், ஜீவன்கள், மரம், செடி, கொடி எல்லாத்தையுமே கர்த்தர் பயன்படுத்தினார். එක මනුෂ්‍යයෙක් කැඳවු උදෙසා දෙවියන් වහන්සේ සමුද්‍රය, පොළව, බීජ,
இது எல்லாத்துலயுமே யோனா பந்த சம்பவம் கீழே வேணா வாசி பார்த்தா முழுசையுமே ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் ஆட்டி படைக்கிறாரு. உங்களோட அழைப்பு ரொம்ப விசேஷமானது. கதவியுமே ஊத்துங்க. உங்களோட அழைப்பு விலையேற பெற்றது. உங்களுக்கு சில நேரத்தில் அது அப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டோட பார்த்து அது விலையேற பெற்றது. ஆமே, உங்களோட அழைப்பு மிக 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 முக்கியமானது. ஹல்லேலூயா. சோ அந்த அழைப்புகளை நாம முன்னேற வேண்டும். கடைசியை ஒண்ணு மட்டும் நான் பேசுறேன். அழைப்புல பொறுமையாக இருக்க வேண்டும். ඔබේ කැඳවීමේ ඉවසීමෙන් ඉන්නට අවශ්‍යයි. කැඳවීමේ ඉවසීමෙන් ඉන්නට අවශ්‍යයි. உங்களோட அழைப்புல நீங்க பொறுமையோட போக வேண்டும், முன்னேற வேண்டும். பொறுமை இல்லாவிட்டால் කැඳවීමේ ඉවසීම කැඳවීමේ ඉවසීම නැත්තම් ඔබගේ කැඳවීම විනාශ වෙනවා. ஹீப்ரு புத்தே 10:36 எபிரேயர் 10:36 எல்லா இடத்துல வாசிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் இது, வாசிக்கலாம். எபிரேயர் 10:36 எபிரேயர் 10:36 வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. என்ன வேண்டி இருக்கிறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொறுமை. கோவத்துல எதுவுமே சொல்லாதீங்க, பொறுமை வேண்டியதா இருக்கு. உங்களோட அழைப்புல பொறுமை இல்லாட்டி அதோட வாழ்க்கையில இருந்து காலத்துக்கு முன்பதாகவே அழிவை கொண்டு வரும். நீங்களோட ஊழியத்துல உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்புல பூரணமா கனி கொடுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள்ல நானும் சாதாரணமா முயற்சி பண்ணிட்டு அப்படிங்கிற இருந்தேன். இப்போ உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு, உங்களுக்கு கனி கொடுக்கிறேன், 4 இடத்துக்கு போறேன், கனி கொடுக்கிற காலம் என்னுடைய காலம் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் போக போக பூத்து குலுங்கி கொட்டும். உங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. ஆமே, அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். கர்த்தருடைய காலத்துக்கு முன்பதாக எதுவும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய காலம் வரைக்கும் நாம அது பலத்த கரத்துல அடங்கி இருக்கணும். ඉවසීමෙන් ඉන්නට අවශ්‍යයි. කැඳවීම ඉවසීම නැත්තම් අපේ කැඳවීම පවා විනාශ වෙනවා. කැඳවීම ඉලක්කණයට අයිමි වෙන්න පුළුවන්. අපේ කැඳවීම පවා අයිමි වෙන්න පුළුවන්. බලන්න யோசேப்புගේ ජීවිතේ. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. யோசேப்புக்கு 17 வயசுல தான் தரிசனம் வருது. அவங்களோட அப்பா சகோதர சகோதரர்கள் எல்லாம் வணங்குற மாதிரி. அது எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறது. யோசேப்ட்ட தரிசனයක් ආවා. ස්වප්නයක් ආවා. ඒ දර්ශනය ආවේ එයාගේ 17 වෙනි අවුරුද්දේ 17வது வயதுல. ஆனா அது நிறைவேறதுக்கு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேல போனது. சிறைச்சாலையில சில நாட்கள் இருக்க வேண்டி போனது. பொறுமையோடு இருந்தான். ஒரு காலத்துல அவன் சமஸ்த எகிப்துக்கும் 2வது இட பிரதானியாக இருந்தான். ஆமே, பிரதம மந்திரி. இன்னைக்கு மஹிந்த ராஜபக்சவுடைய ஸ்தானம் யோசேப்புக்கு. ඒ කාලේ යෝසෙෆ්ට හම්බුනේ අද මහින්ද රාජපක්ෂ නැති අගමැතිතුමාගේ පෝස්ට් එක. අගමැති ලෙස හිටියා ஈஜிப்ட். ஏன் 17 வயசுல தான் அவனுக்கு வந்துச்சு தரிசனம். உடனே எழுப்பி அடுத்தவரில்ல, பொறுமையாக இருந்தான். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 15 வருஷம். சிறைக்கு போனா, அவமானப்பட்டான், அண்ணங்களால புறக்கணிக்கப்பட்டான், எகிப்துக்கு விற்கப்பட்டான், அங்க போயிட்டு சிறைச்சாலையில இருக்கிறான். 15 வருடங்களுக்கு பின்பதாக அந்த பொறுமையின் காலம் 15 வருடம். அதுக்கு பின்பதாக கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். ஆமே, அழைப்பு கொள்ள கர்த்தர் கொண்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து வாழ்க்கை ஜீவிதே யாருக்கு சேவைய அவருக்கு இந்த பட்டம் கத்து. எத்தனை வயசுல இயேசு அப்படி ஊழியப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது? அப்படின்னா 30 தான் அவர் வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். 12 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் எங்க போனார்னே தெரியல. வேதத்திலே சான்றே கிடையாது. 12 வயசு வரைக்கும் கடைசியா அப்பா அம்மா அந்த வேத பாரலோட போயிட்டு வேதாமத்துல இருக்க சில காரியங்களை சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு
வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படைந்து ஞானத்திலும் வண்ணத்திலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமா விருத்தி அடைந்தார். 18 வருஷம் இயேசுவை காணும். பொறுமையாக இருந்தார் 18 வருஷம் அடை காலத்து வரைக்கும். 30வது வருஷத்துல தான் வெளியில வர்றாரு. 3.5 வருஷம் பயங்கரமான ஊழியத்தை செஞ்சுட்டு போனார். ஆமென். பொறுமையாக இருந்தார். மோசே தீர்க்கதரிசி காலத்துல அவருக்கு அழைப்பு வர்றது 80 வயசுல. 80 வயது வரைக்கும் பொறுமையாக இருந்தார். கடைசி 40 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. ಕೆಂದವಿಮೆ ಇವಸೀಮ ಅವಶ್ಯ ಯೇಸುಸ್ ಕ್ರಿಸ್ತಸ್ ವಾನ್ಸೆ ಅವ್ರದ್ದು ತೇದವ ಸೇವೆ ಕರೆ ಅವ್ರದ್ದು ದಾಟ ಅವ್ರ ದೊರೆಯನ್ ಪಾಸೆ ಅವ್ರ ದಾಟ ನಿಯಾಂಡ ವಿದ್ಯ මොනාද උනේ කියලාවත් තේරෙන්නේ නැහැ. ඉවසීමෙන් හිටියා. මෝසස් අවුරුදු 80 තමයි කැඳවීම අම්බෙන්නේ. බර්නින් බුෂ් මුත්සෙඩි අර පඳුර ඇවිලෙන පඳුර එරිගිරියා මුත්සෙඩි මෝසස් ඒ සිද්ධිය වෙනකොට මෝසස්ට අවුරුදු 80යි. ඒ සිද්ධිය පස්සේ තමයි කැඳවීම හම්බ වෙන්නේ. 80 வருஷ காலம் 40 வருஷம் அரண்மனையில் இருந்தார், 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தார், 80 வருஷம் உருவாக்கப்பட்டார். பொறுமையாக இருந்தார். ஆயத்த காலத்துல பலர் பொறுமையை இழந்து அதைரியம் அடைகிறார்கள். இன்னொன்னு நடக்கலையே ஒண்ணு நடக்கலையே. ஆயத்த காலத்துல நீங்க பொறுமை இழந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனை தான். சில ஆயத்த காலத்துல அவசரப்பட்டு ஆபத்துல மாட்டிடுவாங்க. இந்த அழைப்பு அந்த அழைப்பு அந்த ஊழியம் இந்த அழைப்பு குழப்பிக் கொள்வாங்க தங்களை. சிலர் ஆயத்த காலத்துல அடுத்தவன் அழைப்புக்குள்ள நுழைஞ்சு அங்கேயும் பிரச்சனை, இவன் வாழ்க்கையிலும் பிரச்சனை ஆயிடும். ஆயத்த காலத்துல பொறுமையாக அவர் உயர்த்து வரைக்கும் இருக்கணும். எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்படுவது, கோபப்படுவது ஊழியத்துக்கு நல்லதல்ல. பொறுமையாக இருக்கணும். ஆமென். அழைப்புல நீங்க முன்னேறணுமா இருந்தா, பொறுமையா இருக்கணுமா இருந்தா, உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும், உங்களுடைய ஆவேசங்களை கட்டுப்படுத்தணும், உங்களோட வாயை கட்டுப்படுத்தணும். வாசிக்கலாம் யோனாவின் புத்தகம். யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். අපි කැඳවීමේ ඉස්සරහට ගමන් කරන්න අවශ්‍ය නම් අපේ සිතුවිල්ල අපි පාලනය කරන්න අවශ්‍යයි. උනර්චිகள் ඇඟීම් පාලනය කරන්නට අවශ්‍යයි. யோனா 4:1. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு කඩුම් කෝපම් කොට සිංහලකම තියෙන யோனா 4:1. නමුත් යෝනාට අතිශයින් අප්‍රසන්නව කෝප විය. அப்ரசண்டிக்கோ அப்ரசண்டிக்கு கோபம் வந்திருக்கு. 2 ඔහු ස්වාමීන් වහන්සේට යාචනා කරමින්, අනේ ස්වාමීන් වහන්සේ, මාගේ රටේ සියදීම මා කීවේ මෙය නොවේද? එබැවින් මම තර්ශීෂ්ඨ පලායන්ට ඉක්මන් කළෙමි. මක් නිසාද? ඔබ දයාවන්ත වූ, අනුකම්පාව ඇත්තා වූ, ඉවසිලිවන්ත වූ, ඊතා කරුණාවන්ත වූ, විපක්තිය ගැන තැවෙන්නා වූ දෙවි කෙනෙකු. தமிழ்ல 2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், நீங்க இரக்கமுள்ள கர்த்தர், அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க, நீங்க மனம் திரும்புறீங்க, நான் ஒரு சொம்ப மாதிரி போயிட்டு நிக்க வேண்டி வரும். அன்னைக்கு சொன்னேன் கேட்டீங்களா நீங்க அப்படின்ற ஆண்டவரை பார்த்து படைச்ச ஆண்டவர்கிட்ட அழைச்ச ஆண்டவர் அப்படி பேச முடியுமா? உண்மை அப்படிதான் பேசி இருக்கிறாரு. துணை யோனா 3 කියවන්නද? ඉතින් ස්වාමීන් වහන්සේ මාගේ ප්‍රාණය මගෙන් තුරන් කරගත මැන. ඔයා දෙවියන් වහන්සේ ඔයා මාව යන්න කිව්වා, මං ගිහලා කිව්වා අනාගත වචනය. දැන් ඔයගලා ඔක්කොම දැන් නිරාරව ඉඳලා දැන් ගැලවීමට ආවා. ගැලවීමට ආවන් පස්සේ දෙවියන් වහන්සේ දැන් කරන්න කියපු අර අනාගත වචනේ දැන් ඔබතුමා කරන්නේ නැහැ කියලා මම ඉස්සෙල්ලාම දන්නවා. ඔබ මේ වගේ වැඩක් තමයි කරන්නේ, මාව ලැජ්ජාවට පත් කරන්න කියලා මම දන්නවා. දැන් මට මොනාරි කරා මාව ලැජ්ජාවට පත් කරන්නද මාව මරලදා. ஆண்டவர் வாக்குவாதம் போட்டு தள்ளிருங்க. ஆண்டவர் சும்மா நீங்க இப்படித்தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, நான் போய் சொம்ப மாதிரி சொல்லிட்டு வருவேன், அப்புறம் அவங்க என்னை பாருங்க கேவலமா பார்த்துட்டு இருக்காங்க, இப்ப நீ சொன்னதான் நடந்துன்ற மாதிரி.
நீங்க மனதுருக்கம் உள்ள தேவன் ஆண்டவரே, இப்படி எல்லாம் நீங்க பண்ணிருக்கு தெரிஞ்சுதான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன், இப்படி எத்தனை தானே எனக்கு பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பானா இருக்கும். அந்த உணர்ச்சிகளை ஆண்டு கொண்டுதான் கட்டுப்படுத்தல. 8ஆம் வசனம் අටවෙනි වචනය. තවද ඉර උදා වූ කල දෙවියන් වහන්සේ ග්‍රීස්ම යන පෙරදිග හුණගක් නියම කළසේක අව්ව යෝනාගේ හිසට වැදී ඔහු ක්ලාන්ත වී තමාගේ ප්‍රාණය හානි වෙන ලෙස ඉල්ලා ජීවත් වීමට වඩා නැසීම යාම මට හොඳයි කීවේ. 8 தமிழ்ல. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் மீன்ல வயிற்றுல இருந்து கக்கியாச்சு. கக்கின பிறகு மனம் திரும்பிட்டாரு. போயிட்டு நினிவேக்கு போயிட்டு உண்மையா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சொல்றாரு. சொன்னோன்னு எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா இவர் பார்த்துட்டு இருக்கிறான், போச்சா சொன்னது கேட்டாங்க, திரும்பிட்டாங்க. இப்ப இவர் பார்த்துட்டு இருக்கிற எப்படா அழிப்பாருன்னு சொல்லி இவன் வந்து இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கான். சொன்னேன் என் வார்த்தையை நீங்க நிறைவேற்றல தானே, நிறைவேற்றதான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து இருக்கும்போது அவனை வெயில் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை மூடுபடியாக கர்த்தர் ஆமணக்கு செடியை வளர விட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆமணக்கு செடி ஆண்டவர் வந்து ஒரு பூச்சி அனுப்பி அது எல்லாத்தையுமே பட்சித்து போடும்படி பண்றாரு. அப்ப அவன் மேல வெயில் படுது. வெயில் படும்போது கர்த்தரப்பா சொல்றான், யோனாவே இப்படி நீ கோவப்படுறது நல்லா இருக்குதான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், நான் மரண பரியந்தம் தான் அப்படி இருக்குது நல்லதுதான் அப்படின்றாரு. கோவத்துல சில சொல்லுவீங்க, நீ இப்படி இருக்க நல்லமா, ஆமா செத்தாலும் செத்துருவேன், உங்களோட போய் வாழ முடியுமா? அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு யோனா. யாருக்கிட்ட? சொந்த புருஷன்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, வைஃப் கிட்ட சொன்னாலும். அழைச்ச தேவனிடத்துல எவ்வளவு துணிகரமா பேசுறான். தன்னோட உணர்ச்சிகளை அவன் கட்டுப்படுத்தவில்லை. தேவனிடம் துணிச்சலாக இப்படி கேள்வி கேட்டான், நாம் கோபத்தை அடக்க பழக வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோபத்தை அடக்க பழக வேண்டும். கோபைய අඩක පාලනය කරන්න පුරුදු වෙන්න අවශ්‍යයි. கோபைய பாலனை කරන්න අවශ්‍යයි. கோபத்தை அடக்க வேண்டும். கோபத்தை நாம் அடக்கலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அழைப்பு நாம இழந்து போவோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாக்கோப் 1:20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. கோபம் வருதா? என்ன பண்ணணும்? All is well, all is well, all is well. கோபம் என்ன விட்டு மனத කරන්නෝනේ? සාන්ත තාත තීන්ත කුපිය. කටට වචනයක් කියනවා. අම්මා කියයි. මොකක්ද කියනකොට බම්බුවත් තමයි අම්මට දන්නවද මාර වෙඩනේ අම්මම කියන්නේ. ඒව කියන්නේ එනකොට සාන්ත තාන්ත තීන්ත කුපිය. மாறிடும். கோபம் வரும்போது ஒன்ன நினைச்சு மாத்திட வேண்டியதுதான் டாபிக்க. ஆமே, வாயில் அப்படியே வரும். புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா மாத்திருங்க. ஒரு காலத்துல ஜாயினுக்கு கோவம் வந்தா என்ன தெரியுமா பண்றது? ஏதாவது ஏசணும்னா திரும்பி அதே மாதிரி சொல்லிடுவா. அவ என்ன செய்றீங்க நீங்க அப்படி சொன்னா அவ திருப்பி கொஞ்ச நேரத்துல வந்து கேட்பா, நீங்க என்ன செய்றீங்க நீங்க, நாங்க என்ன கேட்கிறோமோ அதை வந்து அவ கேட்பா. அதனால என்ன பண்ண, திட்டும் போது ஏதாவது ஒண்ணு சொல்லி திட்டுவாங்க. ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணிட்டான்னா சில தண்ணி எடுத்து அப்படி துப்புவா. வாயில் ஒண்ணு பட்டாரம் ஒண்ணு கொடுத்துட்டு ஏசுறது முந்தி. இப்போ என்ன பண்றது? அப்படி செஞ்சா யூ ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, மேங்கோ, பட்டர் ஃப்ரூட் பழங்களை சொல்லி ஏசுறது. கோபம் வருதா? அப்படியே உங்களை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வாங்க. ஏன்னா கோபம் உங்களோட அழைப்பை தடை பண்ணுமா? தீத்து 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு 1:21 කියවන්න සිංහලෙන්. யாக்கோபு 1:21. මක්නිසාද මනුෂ්‍යයාගේ උදහසින් දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට නොවෙන්නේය. ඉෂ්ට නොවෙන්නේය. ඕකේ. තීතු පොතේ 1:7. තීතු 1ආம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏனெனில்
கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரான என்னது? கேட்கிறதனாய் மறுபடியும் வந்தீங்க. ஏனெனில் கண்காணியானவன் கண்காணியானவன் இல்ல, கண்காணியானவன். கண்காணியான கங்குங்க வைக்கிறீங்க. ஏனெனில் கண்காணியானவன் கண்காணியானவன் வராதா? தேவனுடைய உக்கிரான காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்பட்டதவனும் படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முட்கோபம் இல்லாதவனும். பவுல அப்போஸ்தலர் தன்னுடைய சீஷர்களுக்கு எழுதுறாரு, உன்னோட திருச்சபையில ஊழியக்காரங்களை தலைவர்களை நீ தேர்ந்தெடுக்கும் போது පවුල අපොස්තුලෝ තුමා එතුමන්ගේ ගෝලයාට තීතු සහ තිමොති තමයි ඒගොල්ලේ ගෝලයා. ඒගලන්ට ලියනවා ඔබගේ සභාවේ නායකයන් ඔබ තෝරලා පත් කරන විටදී මේ දේවලින් ඔබ careful වෙන්න. පරිස්සම් වෙන්න. அப்படின்ற வாசிங்க. තීතු එකාත මක්නිසාද නායකයා දෙවියන් වහන්සේගේ ගබඩාකාරයෙක් මෙන් නිදස් වූ හිතුවක්කාර නොවූ නොකුපෙන්නා වූ බේබද්දෙක් නොවූ ගහගන්නෙක් නොවූ නින්දිත ලාභයට ගිජු නොවී ආගන්තුක සත්කාරයට කැමති වූ යහපතට ප්‍රේම කරන්නා වූ සංසුන් සිතක් ඇත්තා වූ ධර්මිෂ්ඨ වූ සුද්ධ වූ පමණ දැන ක්‍රියා කරන්නා වූ කෙනෙක්ව සිටින්න ඕනේ. සංසුන් கோபப்படாமல் தன்னை அடக்குகிறவனாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களோட கோபத்தை நீங்க அடக்காவிட்டால் உங்களோட அழைப்புல நீங்க முன்னேறுவது கடினமாக இருக்கும். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் கணம் கதாව විස්ස என்னாகும் 20 8ல இருந்து 12 வாசிங்க. என்னாகும் 20ஆம் அதிகாரம் 8ல இருந்து 12. நீ கோலை எடுத்துக்கொண்டு கர்த்தர் சொல்றார் மோசேக்கு, ஜனங்கள் தண்ணீர் கேட்க முறுமுறுக்குறாங்க, இப்ப என்ன செய்யணும்னு. கணங்கத்தாவ விஸ்ஸ அட்டேதுல துலா. வாசிங்க தமிழ்ல முதல்ல. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது மோசே ஐயாவுக்கு சொல்றாரு கண்மலையை பார்த்து பேசுன்னு. இவர் என்ன பண்றாரு? கோபத்துல அடிச்சிடுறாரு. கீதாவலிய 106 32 33 සිංහලෙන් කියමු. සංගීතම් 106 32 ல 33. ගීතාවලිය 106 32 33. මෝසේ අයියාගේ මේ කෝපය ගැන විතර කතා කරනවා ගීතාවලිය. සංගීත 106 32 33. ගීතාවලිය 106 32 සහ 33. ඔහු මෙරිබාහි වතුර ළඟදී උන්වහන්සේ උදාහස් කළෝය. එතනින් ඔවුන් නිසා මෝසෙස්ට නපුර සිදුවිය. 33. මක්නිසාද ඔහු ඔහුගේ ආත්මයට විරුද්ධව කැරලි ගැසුවෝය. ඔහුද තමාගේ කටින් අවිචාරයෙන් කතා කළේය. தன் நாவை அடக்காமல் கோபப்பட்டு பேசினான் மோசே. இந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக அழைப்பை கம்ப்ளீட் பண்ண முடியாது. வாசிங்க சங்கீதம் 106 32 33. மேரிபாவி தண்ணீர்கள் இடத்திலும் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். என்னாகும் புத்தகத்துல வாசிக்கும் போது கோலை எடுத்து ஜனங்கள் தான் பண்ணாங்க, ஜனங்களாலதான் விசனப்பட்டான். அதனால ஆண்டவர் சொன்ன கட்டளையை விட்டுட்டு மீறி கோபத்துல அடிச்சிட்டான். வேதம் சொல்லுது கண்மலையில தேவன் வந்திருந்தாரா. தேவனை அடிச்ச ஒரே மனுஷன் மோசே தான். தேவனை அடிச்ச மனுஷன் மோசே. கோபப்பட்டது நிமித்தமா, விசனப்பட்டது நிமித்தமா. உன்னை சூழ 1000 விஷயம் நடக்கலாம், பிரச்சனை நடக்கலாம், உன்னைய கோபம் ஊட்டுற மாதிரி சம்பவம் நடக்கலாம். உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை கரெக்டாக இருக்கும். இது நிமித்தம் மோசேயுடைய வாழ்க்கை அழைப்பே போச்சு.
ஆண்டவர்கிட்ட கேட்குற கெஞ்சுறாரு, 3 முறை கெஞ்சுறாரு, ஆண்டவர் ப்ளீஸ் 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 என் அழைப்பை நான் நிறைவேற்றேன் திரும்ப செய்யுங்க. ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக சொன்னார், நீ ஒரு வார்த்தை இதை பற்றி நீ பேசுன அப்படின்றாரு. மோசே பின்பதாக அதை குறித்து பேசாத அப்படின்னு இடத்துல சொல்லப்பட்டு. ஏன்? கோபம், பொறுமை இல்லை. பெண்கள் நீங்க கொஞ்சம் கோபத்தை அடக்கித்தான் ஆகணும். ஆண்களுக்கு கோபம் வர்றது வழக்கம்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு மாதிரி புருஷனோட பேசும்போது ஞானமாக தான் பேசணும். அதுவும் வெளிதேசத்தில் இருக்க புருஷனோட பேசும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும். ஏன்? அவர் உங்களை பார்க்குறாரு, பார்க்க மாட்டார். நேரடியாக இருந்து பார்க்குற சம்பவங்கள் மாதிரி இல்லை. ஃபோனில் பேசும்போது நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்கன்னா காணுது, நான் லைவ்ல போட்டு பேசிட்டு இருக்கேன், இது பேசுகிற பேச பாருங்க, கட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் 1000 விஷயங்கள் அவங்க யோசிப்பாங்க. கோபம் அழைப்பை முடக்கும். ஆதியாகமம் 49:6-7. ஆதியாகமம் 49:6-7. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 49:30 අතලිස් 9 අයසා 7 வாசிங்க தமிழ்ல. ஆத்மாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் சேராதே, அவர்கள் தங்கள் கோபத்தினாலே. இப்போ சொந்த அப்பா தண்ட மகன்மார்களுக்கு மகன்களுக்கான ப்ராஃபசி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, ரைட்? ஒவ்வொருவருக்கு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 13 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளையோட சேர்த்து இந்த 12 பேருக்கு 12 கோத்திரங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. இப்போ சிமியோனுக்கும் லேவிக்கும் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் தான் இது. பாருங்க அது ஆசீர்வாதம், சத்தமா வாசிங்க. ஆத்மாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் ஆத்மாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாதே, என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே, அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்களை அகங்காரத்தினாலே நிர்மூலமாக்கினார்களே. தொடர்ந்து உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடூரமான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி ஒரு சாப வார்த்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கோபத்தினால் அவங்க செஞ்ச ஒரு காரியம். உண்மைதான், தவறான விஷயம் நடந்துச்சு. தன்னுடைய சகோதரியை வந்து ஒருத்தன் கெடுத்துட்டான். அதனால சிமியோனு லேவி என்ன பண்றாங்க? பிளான் பண்ணி அவனை போய் கொலை பண்றாங்க, பட்டணத்தையே கொலை செஞ்சிடறாங்க, அடிச்சு போட்டுறாங்க. கோபத்தின் நிமித்தமா பெரிய பிரச்சனை வந்துச்சு. அது நிமித்தமா யாக்கோபுக்கு யாக்கோபுடைய பேரே களங்கமாயிடுச்சு. கோபத்தின் நிமித்தமா ஒரு தகப்பன்கிட்ட சாபம் பாருங்க. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு பெரிய ஒரு சாபம், தகப்பனுடைய சாபம். சோ கோபம் எங்களோட வாழ்க்கையில, எங்க ஊழியத்துல முன்னோக்கி போறத தடுத்து நிறுத்தும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். கலாத்தி போசே அத்தர தானமே விசிதேக. கலாத்தியர் 4:19-22. கலாத்தியர் 4:19-22. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன். நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு 22. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு இல்லையா? அதுல சரி, தொடர்ந்து வாசிங்க. 20. உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்து வேறு வகையாய் பேச விரும்புகிறேன். நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாய பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். இல்ல, அது வந்து
அது வாசி 5:19 ஆமா 4 இல்ல 5 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. கலாத்திமோத்தே பாதானமே மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாய் இருக்கணும். அவை யாவன விபச்சார, வேசித்தன, அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லி, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள். அது எது? மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம எதிர்த்து நிற்க வேண்டும். கோபம் வருதா? இயேசுவின் நாமத்தில் கோபத்தின் ஆவி உன்னை விட்டு வெளியே துரத்துகிறேன். நல்லா கவனிங்க. பரிசுத்த கோபம்னு ஒண்ணு இருக்கு. நீதி நிமித்தமா, பரிசுத்த நிமித்தமா, ஒழுக்கத்து நிமித்தமா, உண்மைக்கு விரோதமாக வர்ற கோபம் இருக்கு. அந்த கோபம் அல்ல இது. இயேசுவின் நாமத்தில் இந்த கோபம் வெளியே போனா உனக்குள்ளதான் அந்த அசுத்தாய் வரும். நீதி நிமித்தம், பரிசுத்த நிமித்தம் இயேசு சுவாமி கோபப்பட்டாரு. திருச்சபையில கலர் புகை ஆக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கோபப்பட்டாரு. எடுத்தாலும் சவுக்க எடுத்து அடி அடிச்சு விட்டாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்துல பேதுரு, அனனியா, சப்புரால் கர்த்தருக்கு விரோதமாக பொய் சொல்றாங்க. சொன்ன உடனே வந்துச்சு பேதுரு கோபம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு விரோத, பரிசுத்தாவிற்கு விரோத பொய் சொல்ற. சொன்ன உடனே 2 பேரும் அவுட். முதலாவது ஒரு ஆள் அவுட், 2வது மனைவி அவுட். பரிசுத்த கோபம் இருக்கிறது உண்டு. பரிசுத்த கோபம் இருக்காது. கர்த்தர் ஊழியக்காரனுக்கு வரும். நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, உண்மை உத்தமத்தை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து, ஒழுக்கமில்லாத காரியங்களை பார்க்கலாம் அவனுக்கு கோபம் வரதான் செய்யும். அதுவும் தீர்க்கதரிசிக்கு பயங்கரமா வரும். அது பரிசுத்த கோபம். ஆனா இது கண்ட குண்ட மண்டக்காரனான்னு வர்ற கோபம், சாதாரண விஷயத்துக்கெல்லாம் வர்ற கோபம், அது வேற. பரிசுத்த கோபம் வேற. இந்த பரிசுத்த கோபம் வேற. மத்த கோபத்தை நீங்க என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ சாத்தானே, அதோட ஒரு உடன்படிக்கை உடைத்து ஆக வேண்டும். கோபம் அப்படி வருதா? உங்களை மாத்திக்கலுங்க, ட்ரை பண்ணுங்க, அடக்குங்க, கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க. அப்ப பரிசுத்தர் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆரம்பத்துல இருந்து அப்படியே கோபப்பட்டு பல்ல கடிச்சு பழகிட்டோமா, மாத்த ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணாலே ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆமென். 5ல் வளையாதது 50 வளையுமா? அவன் முதல்ல நிறைய நாள் வளைக்கல, இப்ப வளைக்க ட்ரை பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அவரால் எல்லாமே கூடும். ஆமென். அவரை சார்ந்து மாற்ற முடியும். கடைசியா பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி எக்லியாஸ்டஸ் 10:1. பிரசங்கி தேசனா காரியா தாயக பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரை கெட்டு போக பண்ணும். மறுபடி வாசிங்க. செத்த ஈக்கள். பாருங்க, செத்த ஈக்கள். சொல்லுங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய சொல்லுங்க. தைலக்காரனா பெர்ஃப்யூம் மேக்கர், பரிமள தைலத்தை உருவாக்குகிறவன். டியோ ஸ்ப்ரே, அந்த வாசனை திரவியங்களை உருவாக்குகிறவன். ஓகே. பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். சுட சுட ஒரு டீ ஊத்தி வச்சிருக்கீங்க, தமக்குன்னு ஒரு பள்ளி விழுந்துருச்சு, எடுத்து குடிப்பீங்க. அதை एक कोपते कदर थी ना क्या कोपते कटना है दोनों देंगे देखा अभी बोलो नहीं कुकले को मारला भी गाना नहीं क्या कोपते कट रही है என்ன அண்ட சொல்றாருன்னா தைலம் வந்து அபிஷேகத்துக்கு அடையாளம். செத்த ஈதான் உங்க கோபம் முழு உங்க அபிஷேகத்தை கெடுத்துரும். உங்களுடைய முக்கோபம், உங்களுடைய கோபம், உங்களுடைய தவறு உங்களுடைய அபிஷேகத்தை கலங்க பண்ணிடும். அபிஷேகமாகிய தைலத்தை கோபம்
நார பண்ணு. நீங்க வீட்டுக்கு வாரீங்க, வீட்டுக்கு வார நேரத்துல கிஃப்டெல்லாம் எடுத்துட்டு வாரீங்க. அங்கே கேக் ஒன்று எடுத்துட்டு போகும், ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்து வாரீங்க. இப்போ எங்கள் வீட்டில் சண்டை நடக்குது. பச்சை பச்சை தூசத்துல ஏசிட்டு අපි ගෙදරට හැබැයි මොකද සෙව්වන්ති දැන් එනවා පාස්ටර් මාර වචන ටිකක් කිව්වනේ අපිට. එයා අපි බලලා යමු අම්මේ කියලා ෆැමිලි එකත් එක්ක දැන් එනවා පළතුරු ඔක්කොම අරගෙන. අපි ගේ ගහවට එනකොට සද්දයක් යනවා කුණුවරප සද්දයක්. ඒක මගේ කටහඬමයි. කියනවා මම ඉඳලා අම්මට අප්පට මුඩටි ඩුඩටි ටිංගක වටක එහෙම යනවා හොඳ කතාවක්. இன்னொரு பட்டியா நான் பச்சை பச்சையா சொல்றேன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க என்னை மதிப்பீங்களா? வருவீங்க, போன் பண்ணுவீங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரம் பண்ணும். உங்க கோபம், உங்க சுபாவம், உங்க வாய், உங்களோட எண்ணம், இது உங்களோட அபிஷேகத்துக்கு எடுத்துரும். இதனால பெண்கள் விசேஷம் உங்க வாயை கவனம் வச்சுக்கணும். அது என்ன பண்ணுமா, தைல காரனுடைய குப்பியை நாரி போக பண்ணும். நாரிடு நாரியபம் அப்படின்னு சொல்லப்படுது வார்த்தை. தைலம் ரொம்ப பிரேஷியஸ், விலையேற பெற்றது. அந்த காலத்துல ஒரு தைல குப்பி இப்படி இருக்கிறது தன் வருங்கால